நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாசரசா என்னாச்சு? என்னயா நீ பட்டு சொகுசா கார்ல சாஞ்சு உட்காந்துக்கின்னு என்னண்டா கத்திய குத்தமிச்சிட்ட. நான் அத்த தொடப்பத்துக்குள்ள மறைச்சு உள்ள எத்துன்னு போறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அதான் உள்ள எத்துன்னு போட்டல, அப்புறம் என்னாச்சு சொல்லு. ஒரு வழியா யார் கண்ணியும் படாம மாப்பிள்ள ரூம்குள்ள போனா அந்த ஆள் கொக்குஸ்குள்ளார போய் கதவு முடியினா. ஐயா, அவன் எந்த கக்கூஸ்ல போய் பூட்டிங்கன்னா உனக்குன்னா அவன் எப்படி கக்கூஸ்ல இருந்து வெளியே வரணும்ல. அப்ப அவனை போட்டு தள்ளிட்டு நீங்க வந்து சொல்லியிருந்தா பேசின பணத்தை விட டபுள் கொடுத்துருப்பான் உனக்கு. நானும் அதுக்கோசம் தாயா காத்து நின்றேன். அதுக்குள்ள அந்த பொம்பளை ஆளுங்களெல்லாம் இட்டாந்து என்ன லப்புக்குன்னு புஷ்டாயா. என்ன சரசா சொல்ற? ஆமாயா. அப்ப நீ பசங்கள மாதிரி போட மேட்டர் கோட்டை விட்டியா? யாரு இந்த வண்ணாரப்பட்ட சரோஜா அப்படி எல்லாம் கோட்டை விட்டுவாளா? நல்லா வருதியா வாய். யோ பின்ன என்னயா, மத்த ஆளுங்கெல்லாம் பிரிச்சு மேஞ்சா கூட திருட வந்துக்கிறேன்னு போய் சொல்லி கொலுச தூக்கி மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு நான் தப்பிச்சு ஓடியாந்துக்கிறேன். அப்ப கூட உன்னை மாட்டி கொடுக்கல. சரி சரி, உன் பெருமைலாம் எனக்கு தேவையில்லை. ஏன் பொருளை இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்துக்கிற அதை சொல்லு. அவங்க கையில மாட்டுறதுக்கு முன்னாடியே பொருளை குப்பை குடையில வேஸ்டேன். சாபாஸ், இது போதும் எனக்கு. மத்தது என் பசங்க பாத்துக்குவானுங்க. மொத பையன் பொருளை தேடி போய் எடுப்பான். ரெண்டாவது பையன் வாசுக்கு புள்ளி வைப்பான். மூணாவது கிராம்பார் அவன் ஃபியூஸ டக்குன்னு புடுங்குவான். இவன் ஃபியூஸ புடுங்கின கையோட முதல் ஆளு கிராம்பார் அவன் வாசுவை போட்டு தள்ளிடுவான். அதுக்குள்ள நாலாவது ஆளா அந்த செல்லம்மா வந்து உன்னை லாபக்குன்னு புடிச்சிருவான். என்ன சரசா சொல்ற? பொம்பளையாயா அவ போலீஸ். அவதாயா என்னைய மடக்கி புடிச்சா. இது பார், எதுக்கும் உங்க ஆளுங்களை எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லு. சிவா கேட்டியா? தேவையில்லாம அந்த செல்லம்மா அடிக்கடி என் லைன்ல குறுக்க வரா. டேய், வாசுவ போட்டு தள்ளின கையோட முடிஞ்சா செல்லம்மாவையும் போட்டு தள்ளிடுங்க. போட்டு தள்ளிடுறோம். நேர மண்டபத்துக்கு போங்க. யார் கண்ணிலையும் படாதீங்க, போங்க. சார் வாடா. பேசு. வாசு, என்னங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. சரி சரி.
நீ லைட் ஆஃப் அடுத்து செய்ய சொல்லிட்டல. ஆனா நீ சொருவன அலர்னது வாசுலடா, பொம்பளை குரலாச்சே. ஒருவேளை செல்லம்மாவை குத்திட்டியோ? அவ எங்கடா அங்க வந்தா? ஏய் வந்தாடா அவ. வாசுகிட்ட பேசிட்டு அவன் பின்னாடியே வந்தாடா அவ. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி செல்லம்மாவத்தை குத்தி இருக்கணும். செல்லம்மாவை குத்தினாலும் சிவசு சந்தோஷம் படுவாரு. ஏன்டா டென்ஷன் ஆவறீங்க? வாங்கடா அவர்கிட்ட போய் சொல்லலாம். வாங்க. சந்தோஷப்படுவாரு. ஆனா மெயின் மேட்டர் வாசு தானே, செல்லம்மா கிடையாதுல. இத பாட்டு கேட்டா டென்ஷன் ஆயிடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சிவா போய் சிவசுகிட்ட மேட்டரை சொல்றதுக்கு முன்னாடி நாம முந்திப்போம். நீங்க சொன்ன மாதிரி வாசுவை போட்டு தள்ளிட்டோம், நீங்க எங்களை கவனிச்சிருங்கன்னு கொடுக்குற படத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன சொல்றீங்க? ஓகே. டேய் கத்தி என்ன போறேன்? இதை இங்கேயே கடைசிட்டா போச்சு. முடிச்சாச்சு. வெய்யலுமா வாசுவோட கதையை முடிச்சாச்சுல. முடிச்சிட்டீங்களா? சபாஸ் சபாஸ். அண்ணே இந்நேரம் செத்த வாசு சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருப்பானே. ஆமா, யாரா செஞ்சது? இவன்தான். ஆமாண்ணே, அந்த இருட்டுல கூட குறி தப்பாம அந்த வாசுவை குத்தி உடஞ்சிட்டல. அடுத்த நிமிஷமே ஆள் அவுட்ன. அவ அலற கூட டைம் கொடுக்கல. இப்பதான் சந்தோஷமாகுது எனக்கு. ஆமா, உங்களை கூட வந்தானே சிவா எங்க இருந்தாரு? உள்ள வர முடியாதுல்ல, எங்களை உள்ள அனுப்பிச்சுட்டு சரக்கு கூட போயிருப்பாருல. இருக்கும் எப்படியும் வருவான். எங்களை கவனிண்ணே. ஆமாண்ணே, நாங்க நின்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். எங்களை கவனிச்சு அனுப்பிடுறேன். கொடுத்து அனுப்புங்கண்ணே. அதுவும் சரிதான். என்னங்கடா, யார் கண்ணிலையும் படாம சைலண்டா எட்ட காலி பண்ணிடுங்க. சரி வரேண்ணே. போலாண்ணே. சார் போய் பார்த்துட்டு வந்துருவோம். எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன விளையாடுறியா? காப்பு கட்டியிருக்க, தாலி கட்டி முடிகிற வரைக்கும் மண்டபத்தை விட்டு வெளியே போக கூடாது, புரியுதா? போப்பா. சார், அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும் போது நம்ம போய் பார்க்கலன்னா அது நல்லா இருக்காது.
புரியுதுப்பா, நீ பார்த்து என்ன பண்ண போற? பார்க்க வேண்டியவனா கூட போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத, நீ உள்ள போ. இப்ப யாருக்கு ஃபோன் பண்ற? இல்ல வடமால சாருக்கு ஃபோன் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு கேட்டுக்கலாமே. ஏன்பா நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது? புரிஞ்சுக்கோ, உள்ள போ. யார் சார் அனுப்பியிருப்பா? அவங்க என்ன குத்துறதுக்காக தான் ஆள் அனுப்பியிருக்காங்க. ஆனா கரண்ட் ஆஃப் ஆனதுல ஆள் மாதிரி அவங்கள குத்திட்டாங்க. உன்னதான் குத்த வந்தாங்க, நீ எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அப்ப வேற யார் குத்துறதுக்காக? அது உன் வேலை இல்ல, அது போலீஸ் பார்த்துப்பாங்க. உனக்கு என்ன வேலை தெரியுமா? நாளை காலையில அஞ்சலி கழுத்துல தாலியை கட்டுற, அதான் உன் வேலை. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பாரு. போ போப்பா, போ போ, நான் பாத்துக்கிறேன், போ. இந்த கல்யாணம் நடக்கிறது கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? ஏதாவது தகவல் வந்துச்சா? உன்னை யார் வர சொன்னா? ஏமா, என் பேச்சை யாருமே கேட்க மாட்டீங்களா? போல இல்ல, கொல்ல வந்தது யாரு? யார கொல்ல வந்தாங்க? வாசுதாமா கொல்ல வந்திருக்காங்க. கரண்ட் ஆஃப் ஆனதுனால அவளை குத்திட்டாங்க. என்ன யோசிக்கிற? நான் யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். நீ இதை அப்படியே போய் வாசிக்கிட்ட சொல்லி அவன் மனசு சங்கடப்படக்கூடாது. அவன் சந்தோஷமா அவன் கழுத்துல தாலி கட்டணும். இதுக்காக தானே செல்லம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறான். அவ இந்த கல்யாணத்துக்கு வருவாளோ வரமாட்டாளோ அதுவே எனக்கு கவலையா இருக்கு. இதை புரிஞ்சிக்காம ஆளாளுக்கு வந்து எனக்கு தொல்லை கொடுக்க. போமா, உள்ள போ, போமா. செல்லம்மா வருவாளோ வரமாட்டாளோ? சார், நடந்த சம்பவத்துல யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படி யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா ஏகே சார் கிட்ட சொல்லி ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. சரி, இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். மற்ற டீட்டெயில்ஸ் அங்கே போய் விசாரிச்சுக்கிறேன். வரேன். செல்லம்மா, அமுதா எங்க? உள்ள இருக்க. நீ போன் பண்ணதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவளுக்கு எதுவும் ஆயிடாது, அந்த கடவுள் காப்பாத்திடுவாரு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? யார் பண்ணாங்க? என்னன்னு தெரியல, அமுதா குறுக்க வந்துட்டா. செல்லம்மா,
சம்பந்தி மேடம். யோ சொல்லியா, உன் போனுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு சொல்லியா? பசங்க வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். அதான். சும்மா இழுக்கிற வேலையெல்லாம் வேணாம். வாசுவ போட்டு தள்ளினீங்களா இல்லையா? சந்தோஷமா இருங்க. வாசு கதையை முடிச்சாச்சு மேடம். அஞ்சலி கல்யாணம் நின்னு போயிடுச்சுல? ஆமா. அந்த செல்லம்மா இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பால. என் பேச்ச கேட்டுக்கணும்னு அந்த ஏகேக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும் மேடம். ஆமா, ஏகே சார் உங்களுக்கு போன் பண்ணி எதுவும் சொல்லியா? இது வரைக்கும் ஒரு போன் கூட காணுயா. எப்படி மேடம் வரும்? அங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாருக்கும் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும்னு தோணாது. செல்லம்மா என்னங்க? என்ன செல்லுமா, என் முதவுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் தேவையா? டாக்டர் என்னென்னவோ சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே ஆகுதுங்க. அவங்க நல்லா பாத்துக்குவாங்க. இல்ல செல்லுமா, ஆபரேஷன் பண்ணுன்றாங்க. ஏதோ பெரிய டாக்டர்லாம் வரணும்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு. அவங்க நல்ல டாக்டர்ஸ், நல்லா பாத்துக்குவாங்க. இது பாருங்க, நீங்க இப்ப கவலைப்படாதீங்க. இப்பதான் தைரியமா இருக்கணும். சொல்லு. வாசுவ குத்த வந்தானே இவனுக்கு எப்படி தெரியும்? இவையே அங்க போறான். இவன் எதுக்கு சார் குறுக்க வரணும்? எங்கேயாவது ஓரமா போய் நிக்க வேண்டியதானே? தேவையா அவளுக்கு? அமுதாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவளை குத்துனவனை தேடி கண்டுபிடிச்சு வெட்டாம விட மாட்டேன். நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அமுதாக்கு ஒண்ணு ஆகாது. அவ நிச்சயமா பொழைச்சு வந்துடுவா. அவளுக்கு ஒண்ணு ஆகாது. அமுதா, ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். டாக்டர் வந்துட்டு இருக்காரு. 1 hour ஆகும் ஆபரேஷனுக்கு. முடிஞ்ச உடனே வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். டோன்ட் வரி மா. அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒண்ணும் பயப்படாதீங்க. உயிர் கொண்ட ஆபத்து இல்லை. ஒரு ஆபத்தும் இல்லை. இது நீங்க கொஞ்சம் பத்திரமா வச்சு. செல்லம்மா, நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அங்க மண்டபத்துல எல்லாத்தையும் போட்டபடி வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க. நான் இங்க இருந்து அமுதாவை பாத்துக்கிறேன். இல்ல நான் இங்க இருக்கேன். அதான் டாக்டர் பயம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. எப்படி அண்ணி? நான் அமுதாவை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போறது? கஷ்டம்தான், என்ன பண்றது? இதுவும் முக்கியம், கல்யாணமும் முக்கியம் இல்லையா? பொண்ணோட அப்பா இவர் இங்க இருந்தா அங்க மண்டபத்துல எல்லாம் அப்படியே நின்னு போயிடும் இல்லையா? வடமலை, நான் வரல, நீங்க போங்க. செல்லுமா, நீயும் சாரும் கிளம்புங்க. அமுதாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்த விட்டே வருவேன். வாசுவுக்கு யாரும் இல்லை. அவங்க வீட்டு சார்பா நாம தான் இந்த கல்யாணத்தை செய்யணும். நீ கிளம்பு. ஆமாங்க, அமுதா ஒரு கல்யாணத்தை காப்பாத்திருக்க. இல்லைன்னா அஞ்சலியோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா போயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அமுதாக்கு எதுவும் ஆகாது. நேரம் ஆயிட்டே இருக்கு, நீ கிளம்பு செல்லம்மா. நாங்க இருந்து பாத்துக்கிறோம், நீ போமா. போயிட்டு வா செல்லம்மா. எதுவா இருந்தாலும் போன் பண்ணுங்க. சரிம்மா. ஆபரேஷன் முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணுங்க. வரேங்க. வேணாம் வேணாம், நாம போன் பண்ணா வாசுவ நாம தான் கொலை பண்ணோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருயா. ஏ சிவசோ,
போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடாதுல்ல? அதெல்லாம் வராது மேடம். சிவசு, வாசுவ கொலை செஞ்சவனுக்கு நான் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கறேன். ஆனா நாம மாட்டிக்கவே கூடாது. நான் பாத்துக்கிறேன். எனக்கு பணம் முக்கியமே இல்ல, நம்ம உறவுதான் முக்கியம். என்ன சொல்ற? என் பையனுக்கு தான் உங்க பொண்ணுன்னு நீங்க வாக்கு கொடுத்துக்கிறீங்கல்ல, அத மறந்துடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். போன வெய்யா. என்ன, நான் உன்னை அடிக்கிற மாதிரி கனவு கண்டியா? நான் உன்னை அடிக்க மாட்டேன். ஏன்னா மிருகங்கள் அடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. ஆறறிவு ஜீவனா இருந்தா பேசலாம், புரிய வைக்கலாம். ஆனா நீயும் இருக்கே, பெத்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிருக்க, நீ பாட்டுக்கு சந்தோஷப்பட்டு இருக்க. எல்லாம் ஒரு பொம்பளை ஆடி மிருகம். மிருகம். உன்னை என் மனைவியா நினைச்சு இவ்வளவு நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனி இன்னும் ஒரு மனுஷியா கூட நினைக்க முடியாது. ரெண்டி நிலையா, எங்க ஓடுற? தோத்து போய் ஓடுறியா? நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேனே, வாசு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான்னு. போன் பண்ணு, போலீஸ்க்கு போன் பண்ணு, எங்க வேணாலும் போன் பண்ணு, என்ன மாட்டி விடு. நான் தான் நினைச்சதை நடத்தி காட்டிட்டேன்ல. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். என்ன உங்ககிட்ட எந்த தொந்தரவும் காணுமே, ஒரு போனை கூட காணுமே சந்தேகப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். நீ நினைச்ச மாதிரி செஞ்சுட்டானா? ஆனா வாசுவுக்கு எதுவுமே நடக்கல. எதையா? வாசுக்கு எதுவுமே ஆகலையா? எதுவுமே ஆகல. அங்க கல்யாணமும் நின்னு போகல. தோக்க போறது நீதாண்டி. என்ன சொல்ற? ஏன் உன் அடியாளுங்க உனக்கு போன் பண்ணி சொல்லலையா? வாசுவ குத்த வந்தது நம்ம உண்மைதான். ஆனா குத்தப்பட்டது அமுதாவுக்கு. அவளை நாங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். அவளை நாங்க காப்பாத்திருவோம். ஆனா உன்னை தாண்டி எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் உன் அடியாளுங்க போலீஸ் கிட்ட மாட்டுவாங்க. உன் பேரை அவங்க சொல்லுவாங்க. மாட்டிட்டு முடிக்க போறது நீதான். என் பொண்ணு கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். என்னையா சொல்ற? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போதா? அந்த செல்லமா நினைச்சது நடக்க போதா? வேண்டாயா, அந்த வேலைக்காரனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்காத. நான் சொல்றது கேளு. நான் சொல்றத நீ கேளு. என் கூட மண்டபத்துக்கு வா. அஞ்சலியோட கல்யாணம் உன் கண்ணு முன்னாடியே நடக்கட்டும். அவளை நீ ஆசீர்வாதம் பண்ண. அம்மாங்கிற உரிமையை விட்டு கொடுக்காத. அதையும் மீறி நீ கல்யாணத்துக்கு வரலன்னு வச்சுக்கையே, அம்மாங்கிற ஸ்தானத்தையே நீ இழந்துருவ. போலாம். முடியாது. போ. புருஷன் புள்ள பொண்ணு இந்த உறவெல்லாம் வேணும்னா நாளைக்கு மண்டபத்தில் வந்து ஒரு அம்மாவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. இல்ல எங்க எல்லாரையும் மறந்துற. அஞ்சலி கல்யாணம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். மரியாதையா கல்யாணத்துக்கு வந்துரு. நான் இந்த கல்யாணத்துக்கு போவேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். அப்படின்னா அவனுக்கு வாசுவ கத்தியில குத்தியா? குத்துறாங்க சிவசு. ஆனா அந்த வாசுவ இல்ல, வடமலை தங்கச்சி அமுதாவ. அவளை இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. சொதப்பிட்டாங்க.
அஞ்சலி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீயும் வந்து சாப்பிடு. சாப்பிட்றவங்க எல்லாருமே கெஸ்ட். நான் எப்படி சாப்பிடுறது? ஏய், என்ன விளையாடுறியா? நாளைக்கு உனக்கு கல்யாணம். இப்படி சாப்பிடாம இருந்து மண்ணமண்டையில் மயக்கம் போட்டு விழ போறியா? பெரிய பிரச்சனையா ஆயிடும். என் வயசுக்கு நான் பார்க்காத பிரச்சனையா? அங்க பார், வாசு சாப்பிடாம இருக்காரு, நீ அவரை சாப்பிட சொல்லு. வாசு, சாப்பிடலாம் வாங்க. எனக்கு மனசு சரியில்லை. என்ன வாசு, இந்த கல்யாணம் நின்னுடுன்னு பயப்படுறீங்களா? சுரேஷ், இந்த கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த கனவும் இல்லை. எந்த கனவும் இல்லையா? வாசு, நீங்க விருப்பப்பட்டு தானே தங்கச்சியை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கீங்க. நீங்க ஒன்னும் செல்லமா கம்பல் பண்ணதுனால என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. சுரேஷ், ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க? இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா இங்க நடந்த சம்பவத்தை நினைச்சுதான். என்ன வாசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பாருங்க, அமுதா நல்லபடியா வருவாங்க. அஞ்சலியும் சாப்பிடாம இருக்கா, நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். முதல்ல போய் அஞ்சலியை சாப்பிட சொல்லுங்க. அப்ப நீங்க? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், போங்க. அவர் அப்புறமா சாப்பிட்டுக்கிறாரா? நீ வந்து சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ அவரை சாப்பிட சொல்லு. அஞ்சலி, அவர் தான் முக்கியமானவர், நீ அவரை தான் கவனிக்கணும். நீ போய் அவரை சாப்பிட சொல்லு. போ. வாசு, சாப்பிடலாம் வாங்க. எனக்கு இப்ப சாப்பிட மூடே இல்லை. நான் லேட்டா தான் சாப்பிடுவேன். அஞ்சலி தான் பட்னியா இருக்கா, அவளை முதல்ல போய் சாப்பிட சொல்லுங்க. போங்க சுரேஷ். நீ பட்னி இருக்க கூடாதான், நீ தான் முதல்ல சாப்பிடணுமா? மாப்பிள்ள சொன்னாரு. ஒருவேளை நீ வந்து சாப்பிட்டாதான் அவர் வந்து சாப்பிடுவார் என்னமோ. வாயேன். நான் இப்ப சாப்பிட மாட்டேன், நீ அவரை சாப்பிட சொல்லு. சுரேஷ், அங்கேயே இரு, நீங்க வர வேண்டாம். முதல்ல போய் அஞ்சலியை சாப்பிட சொல்லு. அஞ்சலி, சுரேஷ், நீ அவரை சாப்பிட சொல்லு. நான் சொன்னதை செய். நான் சொல்றது நீ முதல்ல செய். சுரேஷ், அஞ்சலி போய் சாப்பிட சொல்லு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க? நானும் மாறி மாறி சாப்பிடுவாங்க கூப்பிட்டு இருக்கேன், யாரும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, உங்க 2 பேர் மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இப்படி நடந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்ன, நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ओम ज्योतवेदसे शृणवामशोमराति यतो निताः दवेताः सनपरिषदति दुर्गान् विश्वाम् आवे वसन्तं दुर्गाद्दग्नः तां मधुवर्णां तपसां चरन्ति वैरोचनीं धर्मफले सुदट्टाः विद्यां देवीं शरणमहं प्रपद्ये உன்னை நம்பி நான் சத்தியம் பண்றேன், இது சத்தியம். देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै. வணக்கம் சார். வாங்க வாங்க, சார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க, வணக்கம். चतुष्पदे अष्टापदे नवपदे भगोविषे सहस्राः अक्षरा परमेजो मन्य आध्यात्मनाथ विद्महे कन्याकुमारी धीमहि तन्न
तन्नो गौरी प्रचोदयात् வணக்கம் மேடம் உட்காருங்க. சொல்லு சொல்லுமா. அமுதா எப்படி இருக்காங்க? டாக்டர், அமுதா எப்படி இருக்கா? அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட். நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நிஜமா சொல்றீங்களா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்களா? இல்ல செல்லம்மா, நான் தான் உனக்கு ராத்திரியே ஃபோன் பண்ணி சொன்னான்ல, கடவுள் புண்ணியத்தால அவ அபாய கட்டத்தை தாண்டிட்டா. செல்லம்மா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்தது? மாப்பிள்ளையும் பொண்ணும் மேடைக்கு வந்திருக்காங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, டிசி வந்துட்டாரா? இல்லைங்க, இன்னும் வரல. நீ ஃபோன் பண்ணி வர வைக்கலாமே. நான் எப்படிங்க வர சொல்றது? டிசி வந்தா தானே கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ உடனே ஃபோன் பண்ணி அவரை வரவை. நீங்க ஏசி கிட்ட பேசிட்டீங்களா? இப்ப கூட நான் ஏசி கிட்ட தான் பேசினேன். நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடக்கும். இது பாரு செல்லம்மா, நீ உடனே டிசிக்கு ஃபோன் பண்ணி இப்பவே வர சொல்லு. சரிங்க. சரி, வச்சிடறேன். ஓம் வாகர்த்தாதி சம்மர்த்தோ வாகர்த்தப்ரதிபற்றதே தகதப்பிதரா வந்தே பார்வதி பரமேஸ்வரோ மாங்கல்ய தேவதாப்யோ உட்காரு. நீ வெளியில போய் வரவங்களை ரிசீவ் பண்ணி உட்காரு. சரியா சார்? வணக்கம் சார். ஏங்க, இந்த மண்டபம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? என்னங்க நீங்க இன்னும் கிளம்பலையா? ஏகே பொண்ணு அஞ்சலியோட கல்யாணங்க இன்னைக்கு. நாம என்ன ரிசப்ஷனுக்கா போறோம்? முகூர்த்தத்துக்குங்க. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்புங்க. நம்ம இந்த கல்யாணத்துக்கு போவேனான்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணேன். என்னங்க சொல்றீங்க? செல்லம்மாவே நேர்ல வந்து பத்திரிக்கை வச்சாங்கன்னு சொன்னீங்க. சொன்னேன், அதான் போவேனான்னு முடிவு பண்ணிட்டேனாமா. அதுக்கப்புறம் ஏன் தொடன்னு பேசிட்டு இருக்க? நான் வேணா சதீஷ கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? அவன் வேற வெளியில போயிட்டான். போன் பண்ணி அவனை வர சொல்லி கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? நீ ஏமா புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்ப? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைங்க பத்தாதா? என்னங்க, இந்த கல்யாணத்துக்கு போனாதான் சதீஷோட பிரச்சனை தீரும்னு சொன்னீங்க. இப்ப இந்த கல்யாணத்துக்கு போனாலே பிரச்சனைன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கும் தான் நிறைய விஷயம் புரியல. டிபார்ட்மெண்ட்ல முதுகு பின்னாடி 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுல நீ வேற ஏமா என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? நம்ம கல்யாணத்துக்கு போல விட. இல்லங்க, போயிட்டு வந்துடலாமே. போலன்னா போல விடாமா. சரி. ஓம் சகஸ்ரசீர்ஷா புருஷः சகஸ்ராட்ச ஹலோ சார், வணக்கம். நான் செல்லம்மா பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன சார் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு அஞ்சலியோட கல்யாணம். என்ன சார் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? நீங்க நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு தானே ஒரு அன்பால கூப்பிடுறோம். நீங்க அன்புல கூப்பிடுறீங்களா இல்ல அலட்சியப்படுத்த கூப்பிடுறீங்களானே தெரியலங்க. என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னங்க, அன்னைக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தப்ப நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃபேமிலி ஆயிட்டோம்னு நான் சொன்னேன். அதுக்கு நீங்க ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு அலட்சியமா பேசுனீங்க. சாரி சார், அந்த நேரத்துல அந்த மாதிரி சொன்னது தப்புதான். அன்னைக்கு ஒரு குடும்ப பிரச்சனை, அதனால நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன். அண்ணி வேற பக்கத்துல இருந்தாங்க, அதனால தான் நான் அப்படி பேசினேன். சார், உங்களுக்கு சாரி சொல்லி கூப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்றேன். சார், நீங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரணும். ப்ளீஸ் சார், எனக்காக கண்டிப்பா வாங்க சார். சரி ரேகா,
ரேகா. என்னங்க? சீக்கிரம் ரெடியாமா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல்ல. யாரோட முகூர்த்தத்துக்குங்க? அதாமா ஏகேவோட பொண்ணு அஞ்சலியோட முகூர்த்தம். இப்பதான் போகலன்னு சொன்னீங்க, இப்ப போகலாங்கிறீங்க. வர வர நீங்க என்ன சொல்றீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியலங்க. சரி, தெரியல புரியலன்னா பரவாயில்ல, சீக்கிரம் ரெடியாவு, நம்ம போறோம். நான் ரெடியா தான் இருக்கேன், நீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. சரி. நமஸ்தை நமஸ்தை நமோ நமः. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபட்ச ராகவே கேதவே நமோ நமः. வைரோஜனிங் கர்மபலே சுதட்டா தேவீகம் சரணமகம் பிரபத்யே சுதர சுதரசே நமः. அவ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டானா அவனை நான் உயிரோட விட மாட்டேன். வாங்க வாங்க, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு என்னையே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறியா? ரொம்ப நல்லா இருக்கு. உரிமையை விட்டு கொடுத்துட்டு புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உட்காருங்க. தெரியும். இருங்க, பொறுமையா இருங்க, விடுங்க. உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சபையில நிறைய பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க. இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது நாகரிகம். என கால் தரையில படும்படிதான் இருக்கும், வானத்துல பறக்கக்கூடாது. சீக்கிரம் வாடா. என்ன உன் பெயர்? ஒரே இடத்துல நீச்சல் அடிச்சுட்டு இருக்கா? ஓடியா ஓடியா ஓடியா, கம் கம் கம். சீக்கிரம் வாடா. வந்துட்டேன் மச்சான். என்ன ராத்திரி அடிச்ச சரக்கு என்ன இறங்காதப்ப குளிக்க வச்சு குடிக்க வைக்கிறான் பாத்தியா? இவன் தான்டா உண்மையான குடிமகன். போதை தெளியறதுக்கு தான் ஒரே இடத்துல நீச்சல் அடிச்சிருந்தா. இந்த போதிலே நான் அடிச்சால எங்க நீ போய் அடிப்பாங்களா? சரி சரி, அதை விடு மச்சி. வந்ததுமா கேட்கணும்னு இருந்தேன், வீரை பார்த்து தான் ஆஃப் ஆயிட்டேன். ஆமா, எதுக்கோ வந்து பார்த்து. டேய், அந்த ரிசப்ஷனிஸ்ட் ரூட் விட்டுருந்தியே, அவ கரெக்ட் ஆயிட்டால என்ன? டேய், நம்ம ஜாதகத்துல இதெல்லாம் ரொம்ப சப்ப மேட்டர் மாப்ள. ஆக்சுவலி இந்த பார்ட்டியே பாம்பு நம்மள கொத்தாம இருக்கிறதுக்கு தான். இவன் ஃபுல் அடிச்சாலும் ஸ்டடியா இருப்பான், இன்னைக்கு பீருக்கே பாம்புக்கு முன்ன வளர்றான். டேய், என்னடா இது? சுத்தி வளைச்சு பேசாம நேரா மாட்டுக்கு வாடா. டேய், என்னதான் டிசி தம்பியா இருந்தாலும் மனசுல ஒரு படபடப்பு இருந்துட்டே இருக்கடா. எங்க அந்த அஞ்சலி ரேப் கேஸ்ல நம்ம எல்லாரும் மாட்டி போமோன்னு. அதான் இப்ப நடக்காதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கழுத்துல ஒருத்தன் தாலி கட்ட போறான்டா. யாரு? அன்னைக்கு ஒரு இனிச்சவனை பாத்துமே, அவன் தாலி கட்ட போறானா? ஆமா, அவன் தாலி கட்டிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ பர்ட் எப்படி வேணா என்ஜாய் பண்ணலாம். Cheers! Cheers!
வாங்க 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 சார், ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்காருங்க. புடவை ரொம்ப நல்லா இருக்கு. ஓ தேங்க்யூ. எங்க வாங்குனீங்க? அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. டி நகர்ல தான் அந்த கடை இருக்குதா. எப்பவுமே அங்கதான் வாங்குவாரு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குதா. என்னங்க போன் கட் பண்ணுங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து போன்லயே பேசிக்கிட்டு. சார், பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது போன் பேசாம இருக்கிறது நல்லது இல்ல. அவங்க பேச்சு கேட்ட மாதிரி இருக்கும்ல. அவ பேச்ச கேட்க கூடாதுன்றதுக்காக தாங்க நான் போன்லயே பேசிட்டு இருக்கேன். அவர் எப்பவுமே அப்படிதான். ஹலோ. இல்லப்பா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க போனை எடுத்து ஆஃப் பண்றது நல்லது. ஆஃப் பண்ணுங்க. போனை கொடுங்க. பேசினது போதும். ஒண்ணு பேச வேண்டாம். அப்புறமா பேசிக்கலாம். நல்ல காரியம் பண்ணீங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சுரேஷ், சுரேஷ் இங்க வா. அம்மா ஏதோ விருந்தாளி மாதிரி இங்க உட்காந்துருக்காங்க. நீ எப்படியாவது பேசி மனமேடை கூட்டிட்டு வா. ஏன் மம்மி இப்படி கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க? நம்ம அஞ்சலி கல்யாணம் மம்மி, மேல வாங்க. போட சின்ன பயல. நானும் மேடை ஏறுவேன் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் போது. ஆனா இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியோ போங்க. யார் அவங்க? டிசியோட வைஃப். விடுங்க. வணக்கம் சார். ஹலோ சார், வணக்கம். நான் செல்லம்மா பேசுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஐயர் மந்திரம் ஓதி முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் நம்ம நினைச்சது மாதிரி நடக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.